பார்த்தீங்கன்னா கருதூல விட்டு கிளம்ப போகிறாங்க. செம்மையாக வந்து மூச்சு திணறது முடியல. நான் வந்து போக வீடியோ போடுறேன் பாருங்கள். ரொம்ப திணறது மூச்சு. फोटो क्या अरे वो ना बैठना नहीं அவருடைய கிளம்பியாச்சுங்க. நம்ம வண்டியை வண்டியில் வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாங்க எல்லாரும் ஜாலியாக. ரிட்டன் இப்போ நான் வரோம். ரிட்டன் வந்து லே போகிறோம். பனியை பாருங்க, வாய் ரொம்ப எரியுதுங்க. அதாவது வா பனி எப்படி போய் பாருங்க. எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இறங்கிடணுங்க. முடியல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த சைடில் உள்ள மலை எதுவுமே தெரியல. அவருக்கு எங்கே ஒரு கார் வருது தெரியவே இல்லை. அப்பா சரியான பண்ணிங்க. மிஸ்ட்டு சரியான மிஸ்ட்டு. முடியல. மூக்கு உள்ள போது ரொம்ப. அப்போ வந்து ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க வீட்டில். நான் தான் வேண்டான்னு. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு. ஐயோ வேற மாதிரி அல்டிமேட்டு. இறங்கிடுறா எப்படியாவது இறங்கிடுறா. இந்த 40 கிலோமீட்டர் ஹீல்ஸ் இறங்கணுங்க. நம்ம 40 கிலோமீட்டர் ஹீல்ஸ் இறங்கினா தான் லே வரும். லே போய்ட்டோம்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ப்ரீத்திங்ஸ் வந்துடும், மூச்சு திணறல் இல்லாமல் இருக்கும். நம்மள்ட்ட இப்போ வந்து ஆக்சிஜனும் இல்லை, கூட வரத்துக்கு கோரையிடும் இல்லை. நம்ம மட்டும் தனியாக தான் வந்துக்கிட்டு இருக்கோமா, அதனால கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். எல்லாம் இருட்டு இன்னும் இருட்டே இல்லை. பனி எப்படி அடைஞ்சிருச்சு. ரோடு எங்கே இருக்குது என்னன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. பெரிய சிக்கலாகிடுச்சு. ஃபுல்லாகவே சைடு சாண்டி எடுத்து தான் இருக்குது. ஆனால் சென்சார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சைடு ஸ்டாண்ட் சென்சார்ஸ் காட்ட மாட்டேங்குது. என்ன விஷயம் தெரியலையே. கியர் கட்டு அடித்தாலும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. பெரிய பிரச்சனை. கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போவோம். கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போனோம்னா ரைடர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. It's okay, side stand sensor. Okay, no problem. Okay, thanks. Okay. ரைடர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கா, தள்ள முடியல, தள்ளுது. வேறு வண்டியாக இருந்தால் கூட தள்ளிடலாம். ஆர்சி வெயிட்டாக இருக்கு. பெட்ரோல்லாம் ஃபுல்லாக இருக்கு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. ஏன் போய் ஸ்டார்ட் ஆகலைன்னா வர வெயிட் பண்ணுங்க. இப்போ காட்டுங்க. லோ பேட்ரி ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வந்து பாருங்க, அதே பிரச்சனை. லோ பேட்ரி பார்த்தீங்களா? நம்ம கோரி ரைடர் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப இருக்குது. அவங்கள வந்து டோ பண்ண சொல்லி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. இப்போ ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் பின்னாடி உள்ள பிரேக்கு பிடிக்கலங்க. அதுதான் அடிக்கடி பிடிக்காம அழுத்துனா பிடிக்கும். ஆனால் இப்போ சுத்தர பிடிக்க மாட்டேங்குது. ஒயரே கட் ஆகிடுச்சு என்னன்னு தெரில. ஒரு அண்ணன் வந்தாங்க. வந்து ஹிமாலயனில் இப்படி போயிட்டு இருந்தாங்களா. அவங்க வந்து ரிட்டன் திரும்பி ப்ரோ எனி ப்ராப்ளம் கேட்டாங்க. ஏன் இப்போ ப்ராப்ளம்னா அப்படின்னு சொன்னேன். சரியான கோளாறுங்க. இப்படி தாங்க வருது வண்டியெல்லாம். ஐயோ தண்ணி வேற இருக்கு. ஓகே இந்த சைடு மாறிப்பா. இப்படி தாங்க போக வேண்டியதாக இருக்கு.
ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க. இங்கே மழை பெய்யறதுனால என்னென்னா தண்ணி ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அண்ணன் மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா எனக்கு உண்மையிலே நான் தள்ளிக்கிட்டு தான் போயிருக்கணும். ரொம்ப தூரம் தள்ள ஒரு 600 மீட்டர் தள்ளிட்டு வந்தேன். அதுக்குள்ளே அந்த அண்ணன் வந்துட்டாங்க. ரெக்கார்டு பண்ணலையா? ரெக்கார்டு பண்ணதுக்கு காரணம் அந்த அண்ணன் வந்து ஃபேமிலியாக இருந்தாங்க அவங்க ஒய்ஃபோட, அதனால தான் பண்ணல. என் குரூப்பு தான் போயிட்டு தனியாக போகல. சாரி, என்னால் போக முடியல. சரி, கொஞ்சம் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்படி கண்டினியூ பண்ணுற முடியல. அதுக்கு மேலே பேசினா அது மாதிரி ரொம்ப ப்ரீத்திங் ஆகுது, மூச்சு திணறுது. வேறு அந்த பார்த்தீங்களா, அந்த பனியில் தான் நுழைஞ்சு நம்ம வந்தது. ஒன்றுமே தெரியல, இப்படி இருக்கு பாருங்க பனி. சரியாக இருக்கு. இதில் தாங்க நம்ம நுழைஞ்சு வந்திருக்கோம். இப்போ உள்ள அப்போ வேறு மாதிரி கீழேருந்து பார்த்தா மேகம் மாதிரி இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே இது பனிங்க. அல்டிமேட். இன்னும் குளிர் போகலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் வந்து குறைய ஆரம்பிக்குது. அல்டிமேட் வேறு மாதிரி. அந்த போறாரு இல்லைங்க, அவர் வந்து டக்குன்னு ஆரன் அடிச்சு கை காமிச்சு நிறுத்தினாருங்க. ஏன்னா அவர் நம்ம நிறுத்துறாரு, ஐயோ இது மர்க்கடுது கீழே விழுந்துட்டா அப்படின்னு பார்த்தனா அப்பதான் சொல்றாரு பேங்காங்லே க்ளோஸ்டுன்னாரு. சரி, இது எதுக்கு நம்மள்ட்ட வந்து சொல்றாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, சரி ஓகேண்ணா கோயிங்லே இது மாதிரி வந்து பேங்காங் வந்து க்ளோஸ்டு அப்படின்னாரு. இட்ஸ் ஓகேண்ணா ஓகே அப்படின்னா. அப்புறம் தான் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதோ இங்கிலீஷில் கேட்டார், எனக்கு தெரியல. நோனா நோ ஆல்ரெடி மீட் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டது யா டிஸ்கீத் விஜய் தேவர்கொண்டான் வீடியோ ஃபோட்டோ அப்படின்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு, ஆஹா இந்த அண்ணனுக்கு வந்து நம்ம வந்து விஜய் தேவர்கொண்டான் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு தெரியல, மாஸ்க்லாம் போட்டு வந்து நினைச்சிரு வேற யாரோ வந்து ரைடர் வராரு போல அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனால் நம்ம வண்டியை பார்த்து நிறைய பேர் இப்போ மறைச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன்னா, நேரில் நம்மளை கிராஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நம்ம கிராஸ் பண்ணி போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே கையை அனுப்பிச்சு ப்ரோன்னு சொல்கிறாங்க. அதனால் அதே மாதிரி தான் இந்த அண்ணன் இப்போ வந்து நம்மளை மறைச்சாரு. அவரோட டீம் வந்துகிட்டு இருக்காங்களாம், இப்போ பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்களாம். மேலே வந்து ஃபுல்லாக ஸ்னோ, சரியான கூலிங்காக இருக்கான் அந்த டயத்தில், அதனால ஸ்லோவாக வராங்களாம். இந்த அண்ணன் வேகமாக வந்துட்டாரு. அதான் இந்த அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம டீமோட சேர்ந்து இப்போ வரீங்களா, அது மாதிரி வந்து பேங்காங்லே போகலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் வேணாண்ணா, இது மாதிரி நோ பட்ஜெட், வண்டி சரியில்லைண்ணா அப்படின்னா. அப்போ அந்த அண்ணன் வந்து ஓகே நோ காஸ்ட் நோ ப்ராப்ளம், எப்படின்னா அவர் காஸ்ட்லேயே வாங்கி தரேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா பரவாயில்ல இருக்கட்டும், நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து வரப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரேண்ணே, இது ஒரு அடி தானே அப்படின்னு சொல்லி நான் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நல்ல அண்ணனா இருக்கார், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், பெட்ரோல் மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னாரு. பெட்ரோல் மட்டும் பார்த்துக்கோ, நான் அழைச்சிட்டு போகிறேன், உம்லியா போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. அது வேண்டாங்க, ஏன்னு வச்சுங்களேன், நம்ம கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக உடனே நம்ம வந்து இதில் பூந்துடக்கூடாது. அந்த அண்ணனும் ஏதாவது ஒரு கஷ்டத்துலாம் இருப்பார். நம்மளுக்கு செலவு பண்ணுற காசு அவர்கிட்ட இருந்ததுன்னா அவர் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருப்பார்ல, அதுக்காக நான் வந்து அவர் ஏதாவது நினைக்கிறத வாங்கிப்பார் நம்மளுக்கு செலவு பண்ணுற காசு இருந்தால். அதனால் நான் வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு வழியாக நம்ம லேக் வந்தாச்சுங்க. வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் தான். இந்த நிற்கிறாங்க பாருங்க இந்த அண்ணன் தான் வந்து நம்மளை வந்து டக்குன்னு ஓவர் கட் பண்ணி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டது. டக்குன்னு வந்து பார்த்தா இந்த பங்கிலே உட்காந்துருந்தாங்களா, சரி கை காமிச்சாங்களா, உடனே நிறுத்திட்ட வண்டியை, தப்பா போயிட்டு நிறுத்தாம போனோம். அதனால நிறுத்தி அந்த அண்ணன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க போய் டீ சாப்பிட்லாம், நம்ம கேங் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணா வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. அந்த ஹிமாலயன் வளையறப்ப பார்த்தீங்களா, அந்த ஹிமாலயன் வளையறப்ப பார்த்தீங்களா எவ்வளோ பேர் கார் மாதிரி வளையுது. இப்போ நானும் அண்ணனும் போயிட்டு டீ குடிச்சிட்டு உட்கார போகிறோம். அந்த அண்ணன் எல்லோரும் வருவாங்க. வந்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கே கூட வாங்க, பேங்காங்லே போவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வேண்டான்னு நினைக்கிறேன். அவங்க நம்மளால எதுக்குங்க அவங்களுக்கு சிரமம். அதான் எப்படின்னா, நம்ம போகிறப்ப வந்து இந்த ரூட்டில் போனோங்க, ஓகேவா, இந்த ரூட்டில் போய் ஏறி போனோம். ரிட்டன் வர ரூட் வந்து இப்படி வருதுங்க. ஓகே, நான் நல்லா தான் இருக்குது. ஆப்போசிட் வராமல் வரத்துக்கு ஒரு ரூட்டு, போகிறதுக்கு ஒரு ரூட்டுன்னு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு.
வண்டி என்னென்னமோ சவுண்டு வருதுங்க, பயமாக இருக்குது. இதில் வேறு சென்னையிலேருந்து ஊர் வரையும் ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வேறு முடிவு எடுத்திருக்கோம். என்ன கதைனே தெரியலை. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனை இல்லை, நைட் நீங்கள் இங்கே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடைய தங்கிக்கலாம் வாங்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதனால் நான் எப்படியும் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காலையில் சாப்பிட்லங்க, கால் கையெல்லாம் பிடிச்சி நிற்குது.